முதல் செய்தி, உச்சநீதிமன்றம் தமிழக அரசை ஓங்கி ஒரு கொட்டு கொட்டியிருக்கு. இது என்ன புதுசான்னு நீங்க கேட்பீங்க. இதனால என்ன விஷயம்னா, சிலை கடத்தல் தொடர்பாக திடீர்னு 41 ஃபைல் எப்படி காணாம போகும், வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படி காணாம போகும், இது குறித்து என்ன எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதா, இதற்கும் அந்த போலீஸ்காரர்களுக்கும் தொடர்பு இருக்கணுமே, அவர்கள் மீது வழக்கு ஏதாவது பதிவு செய்யப்பட்டதா, பதிவு செய்யப்பட்டிருந்தா அதோடைய நிலை என்ன, இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்கிற உச்சநீதிமன்றம் இதற்கு சரியான விளக்கம் நீங்க சொல்லலைன்னா சீஃப் செக்ரட்டரியே ஆஜராக வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு ஒரு மிரட்டலாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. நவம்பர் 11 இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசுக்கு தலையில் விழுந்த குட்டு, அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நீதிமன்றங்களுடைய விமர்சனங்களை திமுக அரசு எப்படி எதிர்கொள்கிறதுன்னா அப்படி தொடச்சி போட்டு அப்படி போயிட்டே இருக்கேன். ரொம்ப சிம்பிளா தான். எதை பத்தி அவங்க கவலைப்படலை. ஏன் கவலைப்படலை என்றால், அவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்துல எப்படி பிரஷர் கொடுக்கிறது என்று கூட தெரிந்திருக்கு என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கான அட்வொகேட்ஸ் அவங்ககிட்ட இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயம், அவங்களுடைய மெயின் டார்கெட்டு இதெல்லாம் கிடையாது, சிலை மீட்புலாம் கிடையாது, எப்படி பொன்மாணிக்க வேலை பழி வாங்க வேண்டியது. ஏன்னா இவர் தான் எல்லா விஷயத்தையும் வெளியில் கொண்டு வந்துட்டாரு. பொன்மாணிக்க வேல் மீது எப்படி வழக்கு பதிவு பண்ண வேண்டியது, எப்படி சிபிஐயே ஏவிவிட வேண்டியது அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் கை தேர்ந்திருக்கிறார்கள். இது ரெண்டாவது. மூன்றாவது, உச்ச நீதிமன்றத்தினுடைய கேள்வி. அவங்க என்ன கேட்குறாங்க, மொத்தம் அதாவது ஒரு இடத்துல ஃபைல் காணாம போனா பரவாயில்லைங்க, மொத்தம் காணாம போன கோப்புகள் இன்னைக்கு 43. 43 கோப்புகள் ஒரே இடத்துல இருந்து காணாம போச்சா? இல்லை, 38 ஸ்டேஷன்ல இருந்து காணாம போகுது. அது எப்படிங்க நடக்கும்? அப்படின்னா ரொம்ப தெளிவாக அந்தந்த காவல் நிலையங்களில் உள்ள யார் அதிகாரியோ அவர்கள் தான் அதற்கு பொறுப்பு. இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன கேட்குது, நீ சொல்ற 38 போலீஸ் ஸ்டேஷன்ல காணும், 43 ஃபைல காணுங்கிறையே, அதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்திருக்க? நீ ஏதாவது அவங்க மேல வழக்கு போட்டிருக்கியா? பண்ணிருக்கியா கேட்டா ஒண்ணுமே பண்ணல. கம்ப்யூட்டர்லயே சம்பந்தமா அப்லோடு இல்ல. அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றம் இன்னொரு வார்த்தையும் என்ன சொல்லுது, நீ கம்ப்யூட்டர்ல இதை பத்தி எதுவுமே கடந்த 10 வருஷத்தினுடைய எந்த பதிவுகளும் கம்ப்யூட்டர்ல ஏறவில்லை என்று சொல்லுகிறது. அப்ப 10 வருஷங்கிறது இவர் ஆட்சிக்கு 4 வருஷம் ஆகுது, 4.5 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னால இருக்கிற ஆட்சியும் சேர்த்து, அதுக்கு முன்னால இருக்கிற ஆட்சியும் சேர்த்தான். அதுக்கு முன்னால இருக்கிற ஆட்சியும் பொன்மாணிக்க வேலை ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. அதாவது சில விஷயங்களில் இந்த திராவிடர்கள்ல பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறத நான் பார்க்குறேன். அறநிலைத்துறை விஷயத்துல பெரிய 2 பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் வரலங்கிறத நம்ம பல இடத்துல இதே டிவிலாம் நாம பேசி இருக்கிறோம். அதனால கோயில் என்று வரும்போது அந்த இப்ப தீனதயாளன் முதல்ல பிடிபட்டது தீனதயாளனுக்கும் யாராருக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குங்கிறதெல்லாம் எல்லாம் வந்தது. அப்போ அது யாராருக்கு அப்படின்னு கேட்டா, தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி முன்னாள் இந்நாள் ஆளுங்கட்சி கூட தொடர்பு அப்படிங்கிறது ஒண்ணு. அப்ப இவங்களை யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணுகிறார்கள் என்றால், தங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுகிறார்கள். அதனால இப்ப உச்ச நீதிமன்றம் கூட்டுக்கிட்டு இருக்கு, இது ஒரு சந்தோஷமான விஷயம், அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அடுத்தடுத்த நடவடிக்கைகள்ல இது என்ன திசைக்கு போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடி இதுக்கு முன்னால இருந்த வரைக்கும் இருந்ததை விட அதிகமான சிலைகளை வெளிநாட்டிலேருந்து அங்கே போய் கடத்தப்பட்ட சிலைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் மோடி. அந்த மோடி மேலே இவர்களுக்கு என்ன பக்தி இருக்கு? கொண்டு வந்து கொடுத்துட்டாரேன்னு யாரும் பாராட்டலை. ஐயோ கொண்டு வந்து கொடுக்குறாரேன்னு பயம்தான் வந்திருக்கு. இதை பற்றி விசாரணை என்ன வருங்கிற பயம்தான் வந்திருக்கு. அதே மோடி தான் உங்களுக்கு நீங்க தூக்கி தூர போட்ட அந்த செங்கோலை எடுத்து மேலே வச்சிருக்கிறாரு. அப்ப இவர்களுடைய பார்வை இந்த கோயில் பாரம்பரியம் இந்த விஷயங்கள் எதுவுமே மீட்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையா இருக்கிற ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துல இதை தாண்டி நான் இதையும் எதிர்பார்க்கவில்லை.
இந்த நீதிமன்ற தீர்ப்பு, அதாவது தீர்ப்பு இல்லை, இடைக்கால உத்தரவு, இந்த உத்தரவு வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் இந்த உத்தரவை தாண்டி இந்த வழக்கு எப்படி பயணிக்க போகிறது? இப்ப அந்த 38 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மாயமாச்சு அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா திருடப்பட்டது அப்படின்னா அந்த காவலர்கள் மீது சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது ஒரு கடுமையான தண்டனையை இந்த உச்ச நீதிமன்றம் கொடுக்குமா? உச்ச நீதிமன்றம் கேள்வி என்ன கேட்குதுன்னா, நீ ஏன் அது மேல வழக்கு பதிவு செய்யவில்லை? அந்த காவலர்கள் மீது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அந்த காவலர் கேட்குதே தவிர நீ பண்ணு என்ன ஒரு டைரக்ஷன் கொடுக்கவே இல்லை. டைரக்ஷன் கொடுக்காமல் இவர்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இருந்தாங்க நான் லூப் ஹோல்னு பாக்குறேன். உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவுகள்லையும் நிறைய ஓட்டை உடைசல்கள் இருக்குன்னு பாக்குறேன். அவங்க அதுக்கு 1000 காரணம் சொல்லுவதற்கு இனிமே வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் நான்